நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் கதிரவன் பிளஸ் செபஸ்டியன் கேமராமேன் நாங்க 5 பேரும் போயிருந்தோம். போகையில நாங்க அவருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போவதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் கிட்டத்தட்ட எங்களை ஒரு தடியர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு மணப்பாறை பிளஸ் குளித்தல ரோட்ல மறிச்சு எடுத்த உடனே அடி நொறுங்கி மண்டை கண்ட அத்தனை பேருக்கு 4 பேருக்குமே எதப்பட்ட ரத்தங்கள். இப்படில வருவாயில நான் ரவுடி, இந்த ஏரியா ரவுடில நான் எம்எல்ஏ, நான் எவ்வளவு மயில புடிங்கிற முடியும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. அவரு தான் அடிக்காரு. ஃபர்ஸ்ட்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த கவர்மெண்ட்ல. அடுத்த ரிப்போர்ட்டர் எவன் இங்க தைரியமா வரும்? போவானா? யாராவது இன்னொரு ரிப்போர்ட்டர் போவாராங்கிறத. நான் எம்எல்ஏடா, நான் மினிஸ்டர்டா, நீ எப்படா என்னைய நான் தப்பு பண்ணனா உன் கையில கேமரா தான் காட்டிடுவேன். நீ இந்த செய்தி எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு தெரியுது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நான் ரவுடிடான்னு சொல்லிட்டு எடுத்து, அதுவும் இத்தனைக்கும் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த எம்எல்ஏ ஆளும் கட்சியை சாப்பிடும். ஆமா, ஆப்வியஸா ஆளும் கட்சி எம்எல்ஏ தான் இருக்கு. ஜெகநாதன் ஒருத்தர் செப்டம்பர் 2022ல அவரை முதல்ல போட்டு தள்ளுறாங்க. குவாரி ரிலேட்டடா 13 பேரை ரோட்ல அடிச்சு கொண்டது, லாரியத்தை கொண்டுறது. ஒருத்தரெல்லாம் பரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. போயிட்டு ரிவர்ஸ் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் உயிர் இருக்குமான்னு மறுபடியும் இழுத்து ரிவர்ஸ் அடிச்ச ஜவஹர் அலி தான். நம்ம எக்ஸ்க்ளூசிவா நிறைய பண்ணிருக்கோம் இந்த மினரல் மாஃபியாவுக்கு எதிராக. சார் பேசாதீங்க சார் அப்படின்றதுக்காக காசு கொடுக்குறது ரெடியா இருந்தாங்க. கவர்மெண்ட் முடிய போகுது இல்லைன்னா ஒரு மார்ச் மாசத்துல முடிஞ்சிடும்னு வச்சுக்கேன். இந்த கவர்மெண்ட் முடிய போகுது. அந்த நேரத்தில் ஒரு ஜியோ போட்டுருக்காங்க. Within the leasehold area, seigniorage fee as compounding fee to the government exchequer. 300 அடி எடுத்துறேன். அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துறீங்களா? 3 அடியிலேருந்து 300 எவ்வளவு போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 300% எக்ஸ்ட்ரா போயிட்டேன். அதுக்கு ஃபைன் போடுறோம். For quantity removed in excess or over and above the quantity permitted. A weighted average rate of seigniorage fee of ₹25 per meter. அதாவது நீ எவ்வளவு எடுத்தாலும் சரி, நீ எக்ஸ்ட்ரா எடுத்ததை அளந்து நான் ₹25 உனக்கு ஃபைன் போடுறேன். இந்த ₹25 மெட்ரிக் டன் அவன் 4000 ரூபாய்க்கு விற்பான். A defaulter shall pay at least 20% of the total amount payable under the scheme. நீ 10 கோடியில் 20% முதல்ல பே பண்ணுற. காலம் போகிற கடைசியில் தமிழ்நாட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டது தான் இந்த ஜீவோ. ஸோ இந்த அரசு உருட்டு அரசு, திருட்டு அரசு, ஏமாற்று அரசாக இருக்குது. சரி, நாங்கள் உள்ள ஒரு 10 பேர் போனதுக்கு வாசலில் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 50 அடி டிஸ்டன்ஸில் நிற்க வச்சு பேசினேன். அவர் மற்றவங்கள்ட்டெல்லாம் போய் கட்டி பிடிக்கிறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, எல்லாமே நடக்குதுல்ல. அப்போ இந்த மனிதர்கள்னால் உங்களுக்கு என்ன அதில் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம்? அவர் சோசியல் ஜஸ்டிஸ் உருட்டு, திராவிடம் 2.0 இன்னொரு உருட்டு. எந்த ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றுறாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ அது எப்படி வாக்குறுதி கொடுத்தா எல்லாரும் நிறைவேற்றிடுறாங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்டுருக்காரு? இவங்கள்ட்ட போய் அப்போ எவ்வளோ உள்ளுக்குள்ளே என்னமா நினைக்கிறாரு? நம்ம தோழர் ஒருத்தர் என்ன பண்ணார், போய் உடனே காலில் வந்துட்டார். ஐயா எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ட்டு காலில் எங்களை தூக்கி வெளியே போட்டான். ஒருத்தர் காலில் விழுறாருன்னா அவர் என்ன நினைச்சு சரண்டர்மா. உண்மையிலேயே இந்த மக்கள் 1500 பேர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நீங்கள் நம்ம 2 கேமராமேனையும் கேட்டு பாருங்க, யாராவது மீடியா அங்கே வந்துச்சா? யாரும் வரல. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த முக ஸ்டாலின். அவங்க மினிமம் வேஜ் தர மாட்டேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு சாப்பாடு தரேன்றாங்க. இப்போ இதெல்லாம் என்னடி அவங்க பிச்சைக்காரங்களா? எளிய மக்கள் கண்ணீரும் குரலற்றவர்களின் கண்ணீரும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை சரிச்சிருக்கு. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. கனிம வளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவன் மற்றும் செய்தி கேமராமேன் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சமூக ஆர்வலர் சுடலைக்கண்ணு அவர்கள் இணைப்பில் இருக்கிறா, அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த சம்பவத்தை நீங்க நேரில் பார்த்ததா சொல்லப்படுது, அங்க என்ன நடந்தது, நீங்க அதை பற்றிய விஷயங்களை பேசலாம். சார், நம்ம அம்மா ஸ்ரீரங்க எம்எல்ஏ பழனியாண்டி கிட்டத்தட்ட அவர் தலைமையில குறைஞ்சது ஒரு 60 பேர் இருப்பாங்க. புறம் குண்டாசுகள் அவருடைய பார்ட்டிகாரில் மட்டும் மற்றவங்க அவங்க காரு பைக்கிலலாம் நாங்க குளித்தலையில இவர் இல்லீகலா மைனிங் ஓடுதாங்க கேள்விப்பட்டு சரி அதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் ஒரு 4-5 பேருக்கு ஆக போயிருந்தோம். அதுல நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் கதிரவன் பிளஸ் செபஸ்டியன் கேமராமேன், அப்புறம் முசிறியை சேர்ந்த திருமலை ராஜா அட்வொகேட்டு, ராஜா மாணிக்கம்,
ப்ளஸ் நான் சுடலைக்கண்ணு நாங்கள் 5 பேரும் போயிருந்தோம். போகையில நாங்கள் அவருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் கிட்டத்தட்ட எங்களை ஒரு தடியர்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு மணப்பாறை ப்ளஸ் புளித்தலை ரோட்டில் மறிச்சு கிட்டத்தட்ட வந்து நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுங்களே என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த அன்னைக்கு அவங்க எங்களை பேச விடல, பார்த்தாங்க, உள்ள கேமரா இருந்துச்சு. எதை பத்தியுமே எங்களை விசாரிக்கல. எடுத்த உடனே அடி நொறுங்கி மண்டை கண்ட அத்தனை பேருக்கு 4 பேருக்குமே ஏகப்பட்ட ரத்தங்கள் இழுத்து போட்டு அடிக்காங்க, ரோட்ல போட்டு அடிக்காங்க. அம்மா அதற்கு ஒரு கதிரவனும் ஒரு செபஸ்டியன் திருமலராஜா எல்லாரும் கதறாங்க. ஆனா அவங்க விட்ட மாதிரில எப்படில வருவாயில நான் ரவுடி, இந்த ஏரியா ரவுடில நான் எம்எல்ஏ, நீ எவ்வளவு மயிரை பிடிங்கிற முடியும், ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. அவரு தான் அடிக்காரு, பள்ளியாண்டி அடிக்காரு, இருக்க பயிரும் இருத்து அடிக்கானுவான். வண்டி ஓட்டிக்கிறதுனால இறங்கினேன். அந்த அன்னைக்கு இறங்கினவொடனே நான் நினைக்க தப்புன்னு என்னை விரட்டினாங்க. நான் ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஸ்பாட்ல எல்லாரும் நான் பார்க்கல, அவ்வளவு பேருக்கும் காய ரத்தம் மண்டையில இருந்து சொல்லிச்சுன்னு ஓடி. இப்போ அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வேற ஒரு சைட்ல வந்து நான் வந்து பாதுகாப்பா இருக்கேன். ஆனா வந்து இது கிட்டத்தட்ட அங்க பக்கத்துல கடை இந்த ஏரியாலாம் இருக்கு. ஏகப்பட்டவர் 100க்கு மேலானவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு பிடிக்க முடியல. கேட்டா அவங்க எம்எல்ஏ ரவுடி, அவரை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். இவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். தயவு செய்து நல்லா இருக்கு, தயவு செய்து இவங்களை காப்பாத்துங்க. இவரு ரொம்ப அபாயத்தனம் பண்ணிக்கிட்டு அழுதாரு, ரொம்ப பயங்கரமா இருக்காரு. அதாவது அவரு நேர்மையா இருந்தா நம்ம எதனாலும் ஒண்ணும் இல்லை. அவர் சட்டத்துக்கு புறம்பா பெரிய லெவலில் இல்லி நடக்கு. ஏற்கனவே கேஸ் வேற நடக்கு, என் பேர்ல கேஸ் வேற போட்டு நடக்கு. இப்ப கண்டம்டா போட்டு நேற்று கரூர் கலெக்டர் கூப்பிட்டு விட்டாரு. நாங்க போய் என்கொயரிக்கு அட்டென்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் இவர் பல விஷயங்கள் போக வச்சுட்டு வெறித்தனமான கொலைவெறி தாக்குதல். இப்ப அந்த 4 வருடம் எல்லாம் என்னன்னே தெரியல. ஆனா நான் என் கண்ணால பார்க்கையில அத்தனை பேருக்குமே மண்டைக்கு பெரிய அளவு ரத்தம். 2 பேர் கீழே கிடந்தாங்க, அவங்க ஏறி மிதிச்சுட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தமிழ் அந்த நிறுவனத்தில் சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து இந்த குவாரி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. அது என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரவுடி கும்பல் வந்து அவங்கள போட்டு அடித்து நொறுக்கிடுறாங்க. ஆளாளுக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு கூட வந்து தெரியல. போலீஸ்கிட்ட கால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் வி டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன். இது எதனால நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்டில் இது 2வது முறை. நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கள்ளசாராயம் தொடர்பாக ஒரு நியூஸ் பண்ண போயிருக்கிறாரு. அது நியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த நியூஸ் வெளியில் வந்துருச்சுன்னு வந்து அவர் வீட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஆள் சுற்றிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. அது ஃபுல் கால் ரெக்கார்டிங்கு நம்ம வெளியிட்டோம், பேசினோம். போலீஸ் எடுக்கவே இல்லை, போலீஸ் உதவி செய்யவே இல்லை. போட்டு வெட்டி அந்த பையன் இப்போ என்ன நிலைமைக்கு ஆனான்னு தெரியல. பல்லடம் சேர்ந்த ஒரு செய்தியாளர். இதுவும் கிட்டத்தட்ட அதே பகுதி தான். இந்த செய்தி எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குமா தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து நான் ரவுடிடான்னு சொல்லிட்டு எடுத்து, அதுவும் இத்தனைக்கும் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த எம்எல்ஏ வந்து ஆளும் கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சி. ஆமாம், ஆப்வியஸாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான் இருக்க முடியும். இங்கே கட்சி பேரமின்றி தாவேகாவை தவிர எல்லா கட்சிகளுக்கும், தாவேகா, இடதுசாரிகள், நாத்தாக்கா, ஒரு சில கட்சிகளை தவிர முக்கியமான திமுக, அதிமுக, பாஜக, இவங்க எல்லாருக்குமே குவாரிஸ் இருக்குது. குவாரியில் என்னமா இன்வெஸ்ட்மெண்ட்டு? நத்திங். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தெரியல. உனக்கு பொக்லைன் மட்டும் தானே வாங்கணும். வாங்கி வெட்டி அதை விற்க வேண்டியது தானே, வெட்டி விற்க வேண்டியது தானே. ஃபஸ்ட்டுனா டிஎம்கே கவர்மெண்ட் தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த கவர்மெண்ட்டில். இப்போ இந்த குவாரி பற்றி பார்த்தோம்னா 2022 ஜெகநாதன் ஒருத்தர் செப்டம்பர் 2022 அவரை வந்து முதல்ல போட்டு தள்ளுறாங்க. அதற்கு அடுத்தது ஒரு விஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து லூர்த் ஃப்ரான்சிஸ்ன்னு, அவர் மணலில் தடுக்கிறதுக்காக அவரை கொண்டுடுறாங்க. அதுக்கு பிறகு தான் ஜபஹர் அலியும் அவரும் ஒரு லோக்கல் ஆக்டிவிஸ்ட், அவரை கொண்டுடுறாங்க. இது மாதிரி அவன் எதிர்த்து கேட்டால் கொலை தான். கிட்டத்தட்ட இதுவரையும் தமிழ்நாட்டில் குவாரி ரிலேட்டடாக 13 பேரை ரோட்டில் அடிச்சு கொண்டுது, லாரியத்தை கொண்டுடுறது. ஒருத்தரெல்லாம் ஜெகநாதன் பரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. போயிட்டு ரிவர்ஸ் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் உயிர் இருக்குமான்னு மறுபடியும் இழுத்துட்டு வந்து ரிவர்ஸ் அடிச்ச ஜபஹர் அலி தான். போயிட்டு முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு ஓகே உயிர் இருந்துற மறுபடியும் சக்குன்னு 2-3 முறை அனுப்பிச்சிருக்காங்க. ஜபஹர் அலி எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காரு. ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அப்பையும் இது கண்டுக்கல. ஏன்னா இது க்ளோஸ் நெக்ஸஸ். யாருக்கும் போலீஸுக்கும் இந்த குவாரி மாஃபியா இருக்காங்களா, இவருக்கும் பயங்கரமான க்ளோஸ் நெக்ஸஸ் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் கட்சிக்காரங்க தான். எல்லா கட்சியும் பாஜக, திமுக, அதிமுக, இந்த 3 கட்சிகளுமே
இந்த குவாரியில் வந்து பயங்கரமாக குவாரி மாஃபியா வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. மதுரை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, ஈரோடு அண்ட் கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் தான் ரொம்ப மோசம். இது ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒன்று காசு கட்டுறதில்லை. அதாவது மணல், ஆற்று மணலில் மட்டுமே 4730 கோடி ரூபாய் அதாவது திருட்டு நடந்துருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வந்து 36 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய இது காசு. தாது மணல்னு கேள்வி, மினரல்ஸ். ஆமா, பீச்சில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும். பீச் மணல் எஸ்பெஷலி நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடில் உள்ள பீச் மணல்களில் ரொம்ப தாதுக்கள் நிறையா இருக்கும். அதில் வந்து இடி வந்து ஒரு கேஸை நடத்திட்டு இருக்கு. சிபிஐ கேஸ் நடத்துது. 5822 கோடி ஊழல், திருட்டு. அதே போல் இந்த 2020லேருந்து 25 வரையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 1439 இல்லீகல் குவாரிஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் அந்த குவாரி ஆட்களை எதுக்கவே முடியாது. பிகாஸ் எல்லாமே ஒன்று ஆளுங்கட்சி, இல்லைன்னா எதிர்கட்சி, இல்லைன்னா மத்திய அரசில் இருக்கிற பாஜக. இவங்களுடைய பலத்தினால எல்லாருமே ஒரு நேரத்துலலாம் அதை பேசாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்னு ரெடி சேனல்களில். நானும் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நிறையா பண்ணியிருக்கோம் இந்த மினரல் மாஃபியாவுக்கு எதிராக. சார் பேசாதீங்க சார் அப்படின்றதுக்காக காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்றதுக்கு. அந்தளவுக்கு தே ஃபில்த்தி ரிச் வித் கேஷ். இப்போ இதில் என்ன உச்சபட்ச காமெடினா, அந்த நீ கையில் வச்சுருக்க ஜியோ டேட் பாருங்க, 22/1/2026. எத்தனை நாளைக்கு முன்னாடி? ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான். இப்போ 29ன்னு வச்சுக்கேன், 22ஆம் தேதி இந்த கவர்மெண்ட் கடைசி நேரத்தில் போக போகிற நேரமே இல்லை. கவர்மெண்ட் முடிய போகுது இல்லைம்மா, ஒரு மார்ச் மாதத்தில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கேன். இந்த கவர்மெண்ட் முடிய போகுது. அந்த நேரத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்கானுங்க பாரு. அந்த ஜியோடைய நான் ஹைலைட் பண்ணியிருக்க போர்ஷனை மட்டும் படிங்களா, 2வது பேஜில். In respect of the excess quarrying made by the lessees within the leasehold area, it is decided to levy levy of 2 times seigniorage fee as compounding fee to the government exchequer in addition to. இது என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ 3 அடிக்கு நான் பர்மிஷன் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, 300 அடி எடுத்துடுறேன். 3 அடிக்கு தான் பர்மிஷன் வாங்குறேன், ஆனால் 300 அடி எடுத்துடுறேன். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துறீங்களே, 3 அடியிலேருந்து 300 எவ்வளோ போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 300% எக்ஸ்ட்ரா போயிட்டேன். அதுக்கு ஃபைன் போடுறோம் அப்படின்றது தான் இந்த ஜியோட. அது 1 டைம் ஃபைனாக போட்டுறோம் அப்படின்றது தான் இது சொல்லுது. அடுத்த பேராகிராஃப் படிங்க. Accordingly, the government direct that the excess quarrying operation within leasehold area shall be regularized as one-time measure. ஒரு முறை மெஷர் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு காசு போட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தபடிங்க. One-time measure by collecting 2 times seigniorage fee as compounding fee to the government exchequer for quantity removed in excess or over and above the quantity permitted. In addition to one-time seigniorage fee, along with other statutory levies, contributions to the Green Fund and District Mineral Foundation Trust at a weighted average rate of seigniorage fee of ₹25 per meter. மெட்ரிக் டன். Okay. ஒரு மெட்ரிக் டன். அது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு எவ்வளோ போட்டுருக்காங்க? 25 rupees. 25 ரூபாய். அதாவது நீ எவ்வளோ எடுத்தாலும் சரி, நீ எக்ஸ்ட்ரா எடுத்ததை அளந்து நான் வந்து 25 ரூபாய் உனக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்ட்டு. இந்த 25 ரூபாய் மெட்ரிக் டன்னை வந்து அவன் 4000 ரூபாய்க்கு விற்பான். இப்போது இதற்கு வந்து இது வந்து ஃபைன். எடுத்த மினரலும் போயிடுச்சு. ஆமாம், மினரல் எடுத்தது போயிட்டு இவன் எக்ஸ்ட்ரா எடுத்துடக்கூடாது. அவன் அந்த குவாரியை ஸ்டாப் பண்ணணும். அவனுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் பற்றி பேசல. நீ வந்து 25 ரூபாய் கொடுத்துட்டா போதும் அப்படின்ற போகிற. நெக்ஸ்ட் பேஜ் போங்களேன். அதே பேஜில் பாயிண்ட் நம்பர் 3 படிங்க. penalty for illegal quarrying. Penalty for illegal quarrying in non-leasehold areas. Okay. In respect of minerals removed from the non-leasehold areas, the recommendation of the committee and the salient features of similar schemes in other states were analyzed. In order to recover the pending dues for the quantity removed illicitly, 5 times the seigniorage fee as compounding fee, including cost of mineral, in addition to 1 time seigniorage fee, shall be collected along with other statutory levies. Okay. In respect of minerals removed from the non-leasehold company. Non-leasehold, அதான் இல்லை. நீ வந்து பர்மிஷன் வாங்காத இடத்துல போய் வெட்டி எடுத்திருந்தாலும் உனக்கு இந்த 25 ரூபாயில் 5 டைம் எக்ஸ்ட்ரா போட்டு மினரல் காசை போட்டு நான் வந்து
ஃபைனை வாங்கி வசூலிப்பேன் அப்படிங்குது. அப்போ என்ன சொல்லுது இந்த கவர்மெண்ட்டு? நீ வந்து எங்கே வேணாலும் மணல் நோண்டிக்க, இல்லீகலாக இருந்தால் கூட நீ பெனால்ட்டி கட்டிக்க. அந்த பெனால்ட்டி யாருக்கு ஃபேவராக இருக்குது? அந்த சினரேஜ் ஃபீஸ்ன்றது இந்த லேண்டு குவாரி ஓனருக்கு ஃபேவராக தான் இருக்குன்னா 25 ரூபாய் அவர் வெட்டி 4000 ரூபாய்க்கு விற்பாரு. ஆமாம், அப்போ வெட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ இங்கே இது உடனே ஸ்டாப் பண்ண அப்படிலாம் சொல்லலை. அப்போ எந்த அளவுக்கு இந்த லாபி வந்து ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அந்த பேஜில் அடுத்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிங்களா? இல்லை, for levy of penalty amount up to 10 crores. 10 கோடி வரையும் அபராதம் அதாவது ஃபைன் கட்ட வேண்டிய நபர்களுக்கு up to 10 crores என்ன சொல்லியிருக்காங்க? A defaulter shall pay at least 20% of the total amount payable under the scheme upfront, and only on such payment the defaulter will be permitted to revive the quarrying operations. Okay, நீ வந்து 10 கோடியில் வந்தா 20% முதல்ல பே பண்ணுற, ரெஸ்ட் ஆஃப் த மணி என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த பேராகிராஃப் படிங்க. The remaining 80% of the amount payable can be paid in maximum of 6 equal installments, once in every 2 months, and the same will commence 2 months from the date of upfront payment. எவ்வளோ பெரிய கேவலம் தருமா அது? நீ வந்து ஏசி வாங்குற மாதிரி 6 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுங்க. 10 கோடிக்கு மேலே திருடி இருந்தான்னா, 10 கோடி திருடிட்டான்னா நீ வந்து 20% முதல்ல கட்டு. அதுக்கப்புறம் நீ வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி திருடி வித்துட்டா அந்த காசில் எனக்கு இதை கட்டு. எவ்வளோ பைத்தியகாரமா! ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 இன்ஸ்டால்மெண்ட்டில் 1 வருஷம் வரையும் கட்டலாம். புரியுதா என்ன சொல்கிறது? இது ஒரு ஜியோன்னு இதை வந்து ஆய்வு பண்ணி ஒரு கமிட்டி போட்டு இந்த ஜியோ போடுறாங்க. அடுத்த பாயிண்ட் படிங்க. 10 கோடிக்கு பெரிய திருடனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். A defaulter to pay at least 20% of the total amount payable under the scheme upfront, and only on such payment the defaulter will be permitted to revive the quarry operations. The remaining 80% of the total amount can be paid up to a maximum of 12 installments, once every 2 months, and the same will commence 2 months from the date of upfront. 2 வருஷம் வரையும் கட்டிக்கலாம். 10 கோடிக்கு மேலே திருடிட்டுன்னா நீ வந்து ஒரு 20% கட்டிடு. அதுக்கப்புறம் நீ 2 வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டி எங்களுக்கு. ஃபஸ்ட்டு 20 கோடி கொடுத்த 10 அதாவது 20% கொடுத்தா போதும், குவாரி ரிவைவ் ஆகிடும். நீ திருடி கட்டுக்கலாம். அப்போ எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஜியோவை பாஸ் பண்ணுச்சுன்னா இந்த கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய திருட்டு கவர்மெண்ட்டாக இருக்குது? திருட்டு கவர்மெண்ட்டா இல்லையா? இந்த பைசாலாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். இது கவர்மெண்ட், இது பீனட்டு. ஓகே, இது வந்து சும்மா ஒரு 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 நேம் சேக்குக்காக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? நீ வெட்டி வியே அப்படின்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த இல்லீகலான விஷயமே பண்ணக்கூடாது. இல்லீகலாக நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ 10 அடி தான் உனக்கு பர்மிஷனா, 10 அடி தான் எடுக்கணும். 11வது அடி எடுத்தீங்கன்னா உன்னுடைய குவாரியை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படி தானே சொல்லணும். இல்லீகலாக நீ எடுத்தேன்னா உனக்கு இல்லீகல் குவாரியா, உனக்கு இத்தனாண்டு ஜெயிலு அப்படி தானே சொல்லணும். அதெல்லாம் வேணாம், நீ 20% முதல்ல கட்டிடு. அதுவும் ஒரு 25 மெட்ரிக் டன் 25 ரூபாய்க்கு கட்டிடு. அதுக்கப்புறம் நீ வந்து எவ்வளோ வேணாலும் அள்ளிக்க, எங்களுக்கு வந்து 2 வருஷம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. இது வந்து இந்த அரசு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாரு அந்த ஜியோவை? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட். பார்த்தியா எவ்வளோ அபத்தமாக இருக்குது பார்த்தியா இந்த ஸ்டேட்டோடைய அஃபேரு. இவங்க வந்து இயற்கை வளத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுவாங்க. இப்படி ஒரு ஜியோவை பாஸ் பண்ணிட்டு இது எவ்வளோ ஆபத்தான ஜியோ அது. ஆமாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்கிறது உலகம் முழுக்க வந்து இட் இஸ் ஃபேசிங் அ கிரைசிஸ். ஆனால் அது நமக்கானது மட்டும் இல்லைல்ல, நம்ம எதிர்காலத்துக்கானது இல்லை, எதிர்கால சந்ததியினருக்கானது இல்லை. அதை இவங்க போட்ட இதை விட இது ரொம்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நியூஸ் 7 ஃபுட்டேஜில் கூட பார்த்தப்ப எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு. ஆமாம், அது ஒரு காலத்தில் அதுக்கு மேலே நோண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. போட்டு போனால் அது ஒரு 5 ஏக்கர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு குளம் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாயிண்ட் ஹோல் இருக்கும். ஒரு 100-150 அடிக்கு 5 ஏக்கர்ஸ் அளவில். அதில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கி ஒரு நல்ல அதை வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டராக மாற்றலாம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா மாற்றலாம். ஆனால் இந்த திருப்பூர் ஏரியாவில் அர்பன் வேஸ்ட் இருக்குல்ல, சாலிட் வேஸ்ட்டு, அதை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதை கொட்டினா என்ன, அதில் அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சு தண்ணி நின்று அந்த டாக்ஸிக் கெமிக்கல் வேஸ்டெல்லாம் சீப்பேஜ் ஆகுது, நாறுது. ஆமாம், அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து விவசாயம் வந்து காலியாகிடுது, தண்ணி போயிடுச்சு. பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த சிப்காட், அங்கே ஒரு சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டை சுற்றி உள்ள ஒரு 40 கிலோமீட்டருக்கு இங்கே தண்ணியை யாரும் கிணத்து தண்ணியை குடிக்காதீங்கன்னு கவர்மெண்ட் போர்டு வைக்குது. அந்தளவுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட்டு
ஒரு 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 நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தா, இல்லை குவாரிக்கு கடைசி நேரத்தில் அடிச்சு விற்பனை பண்ணுங்கடா, ஏன்னா தே வில் கிவ் லம்சம் ஆஸ் அ எலெக்ஷன் ஃபண்டிங், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டு அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த நம்மளுடைய இந்த ஜிஓ 22 என்னைக்கு போட்டிருக்கு 22/1/2026 காலம்புற கடைசியில் தமிழ்நாட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டது தான் இந்த ஜிஓ. டாடி, ஆனால் இதே சமயத்தில் ஏன்டி இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் போய் அந்த ஸ்டோரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு அடிக்கிறாங்க? அது வந்து இப்போ இதுவே இவ்வளோ டேஞ்சரஸ்னா அதை எடுத்து வெளி மக்களுக்கு சொல்கிறவங்கள வந்து போட்டு அடிக்கிறதுங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட். இல்லைம்மா, அதுதான்மா பவரு, அதுதான் பவர். நான் வந்து எம்எல்ஏடா, நான் வந்து மினிஸ்டர்டா, நீ எப்படா என்னைய வந்து நான் தப்பு பண்ணேன்னா உன் கையில் கேமரா தான் காட்டிடுவேன் நீ. இல்லை அதுதான் அவங்க அந்த நான் சொன்னேன் சொல்லு. இல்லை அதுதான் அவங்க அந்த ஸ்டோரி அவங்க எதுக்கு போயிருக்காங்க என்ன விஷயம் கூட கேட்கல. அவங்க சும்மா ஒரு கேமராவை பார்த்த உடனே வந்து அடியால் வச்சு அடிக்கிறாங்க. ஆள் வச்சு அடிச்சா பரவாயில்ல, அவனே வந்து அடிக்கிறானே. ஆமா 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 அவரே வந்து அடிக்கிறாரு. அது எந்த விதத்துல ரெடி வந்து ஒரு எத்திக்ஸெல்லாம் விடுங்க. அவங்க என்ன வந்து கொலை பண்ணிட்டு வந்தவங்களா இல்லைன்னா வந்து திருடங்களா? நார்மல் ஜேர்னலிஸ்ட் தானே. அதுவும் ஒரு அங்கீகாரம் பட்ட ஒரு சேனல்ல வேலை செய்யற ஒரு ஜேர்னலிஸ்ட போய் அவங்களுக்கு இப்படின்னா, அப்போ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோ இல்லைன்னா வந்து கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல வரவங்களுக்கு என்ன மாதிரியான த்ரெட் நடப்பது வந்து ஒரு தூய்மையான ஆட்சிமா. இங்க எல்லாமே சரியா இருக்கு. மணல் கரெக்டா லிமிட்டோட அள்ளுறாங்க. குவாரினா இத்தனை அடினா இத்தனை அடியில் நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேலே யாரும் இந்த இயற்கை வளங்களை சுரண்டுறது இல்லை. அருமையான அரசு நடந்துட்டு இருக்கு. நீ கேமரா எடுத்து போய் காட்டிட்டேன்னா வெளியில் வந்துடும்ல, தகவல் வெளியில் வந்துடும்ல. அப்போ இந்த இது வந்து செய்தியாகும்ல. செய்தியானா ஒரு 10 பேருக்கு தெரியும்ல. அதனால அங்கேயே போட்டுட்டி நீ எடுத்துகிட்டு போய் ஸ்டோரி நீ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் உன்னை தகராறு பண்ணி சேனலில் பேசி நிறுத்துறதுல லோக்கல் அங்கேயே முடிச்சிரு, வரதுக்கு முன்னாடியே முடிச்சிரு. இப்போ அடுத்த ரிப்போர்ட்டர் ஏமா அங்கே தைரியமாக வரும் போவானா? யாராவது இன்னொரு ரிப்போர்ட்டர் போவாராங்கிறத இந்த ஸ்டோரி பண்ணுறதுக்கு நியூஸ் ஏஜென்சிஸே வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போவான்? அட்டி எப்பா மிதிச்சு கொண்டான. இந்த மாஃபியா கொலை பண்ணுறதுக்கு தயங்குறதே இல்லை. எங்கேயுமே கொலை பண்ணுறது தயங்குறது இல்லை. அவ்வளோ கொடூரமான மனிதர்கள். ஏன்னா எல்லாமே கிரிமினல்ஸ். இந்த கிரிமினல்ஸோடைய பொலிட்டிக்கல் நெக்ஸஸோடைய போலீஸ் நெக்ஸஸ். அப்படி இருக்கும்போது யாருக்கு தைரியம் வரும்? யாராவது இன்னொரு ஆக்டிவிஸ்ட்டு அவர் யாராவது ஒருத்தர் தானே நம்ம சொல்ல முடியும். அந்த ஊர் மக்களையும் மிரட்டிடுவானுங்க. ஊரில் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ரேஷன் கார்டு இருந்தாலே காசு கொடுத்துறாங்களாம். நீ பேசாத, எங்கேயும் வெளில சொல்லாத அப்படின்றதுக்கு. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களாம் 3000 அப்படின்னா அவன் எவ்வளோ கொள்ளையடிப்பான். ஸோ இது கொள்ளைக்கார அரசு என்பதற்கு இந்த ஜியோ போட்டு என்ன சொல்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு இது நடந்திருக்கு. ஆனால் இது ஃபஸ்ட்டான இன்ஸ்டன்ஸ் இல்லை. போலீஸ் ப்ரூட்டாலிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து நாம் பார்க்குற போது ஒவ்வொரு விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்டேட்டுக்கான ஒரு அடையாளமாகவே வந்து இல்லை இது. போலீஸ் கிரைம் கேபிட்டல் தமிழ்நாடு இஸ் அ கிரைம் கேபிட்டலாக மாறிவிட்டது அப்படின்றதற்கு பல்வேறு நேற்று ஒரு 2 days முன்னாடி தெரியும்ல உங்களுக்கு, அடையாறில் ஆமாம் 3 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, 3 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. என்ன போலீஸ் மேலே பயம் வரணுமா? டாடி அது கூட பரவாயில்ல. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயே வந்து ஒருத்தர் கொலை பண்ணாங்க. இந்த மாதிரி இப்போ ரொம்ப காமனாக கொலை அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறோம். அது எதனால வந்து ஏன் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் உண்மையிலே வந்து இங்கே ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்து போலீஸ் வந்து அவங்க போலீஸ் வேலை பார்க்காம வேற ஏதாவது பண்ணுறாங்களா? எதனால வந்து இவ்வளோ மோசமாக இருக்கு? இப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒரு NCRBன்னு சொல்லுவாங்கம்மா. ஆமாம், இந்த NCRB 2024-25 பற்றியான ஒரு தமிழ்நாட்டு கிரைம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் இருக்குல்ல, அது மட்டுமே 61% அதிகரிச்சிருக்கு. இந்த ஆட்சி வந்ததுக்கு இந்த ஆட்சி, அதாவது 2000 இந்த ஆட்சி டிஎம்கே வந்த பிறகு. ஏடிஎம்கேல வந்து ஒரு 4000 கிரைம் நடந்ததுன்னா இந்த பீரியட்ல வந்து 7000 நடந்துருது. அதுவும் 23 வரையும் 2023 வரையுமே, விச் மீன்ஸ் 61% இன்க்ரீஸ் இன் கிரைம். அதற்கு அடுத்தது அதாவது சென்னையில் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல அது கிரேவ் கிரைம்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப மோசமான சீரியஸ் கிரைம்ஸ் பயங்கரமாக அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. இது யாருன்னா கிரைம் ரிவ்யூ தமிழ்நாடு 2021-23.
அவங்களுடைய ரெக்கார்ட் படி கிரேவ் கிரைம் இன் அர்பன் சென்டர்ஸ் லைக் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ட்ரக்கில் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக் அண்ட் கஞ்சா அது அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைக் பொலிட்டிக்கல் வயலன்ஸ், நம்ம பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் போன அவர் போன்ற முக்கிய நபர்களின் கொலையும் அதிகரிச்சிருக்குது. தமிழ்நாடு ஹாஸ் பிகம் கிரைம் கேபிட்டல் அப்படின்றதே வந்து ஜாதி பிரச்சனைகள், அது திருநெல்வேலி, தூத்துக்குடி இது மாதிரி பகுதியில் வந்து கம்யூனல் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த அரசு உருட்டு அரசு, திருட்டு அரசு, ஏமாற்று அரசாக இருக்கிறது அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, காதில் விழாது. ஏதோ ஒரு மாதமோ 2 மாதமோ பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடணும், அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு ஓடிடணும். அதுதான் அப்படி தான் நிலைமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வருத்தம் கொடுக்குற விஷயமா இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. பாதாள சாக்கடை ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து சில ஷாக்கிங் திங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முதல்வர் பத்தி. அதை பார்ப்போம். அதுக்கு முன்பு என்னன்னா, பாதாள சாக்கடை இருக்குங்களே, பாதாள சாக்கடை நம்ம ட்ரைனேஜ் கீழே ரோட்டில் போகிற ட்ரைனேஜ், அதை க்ளீன் பண்ணுறவங்க சென்னை கார்பரேஷனில் கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து ரோடு சுத்தம் செய்கிறவங்க. இவர்கள் வந்து இந்த அடப்பு, பாதாள சாக்கடையில் அடப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறவங்க. சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவேஜுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே டெம்பரரி ஒர்க்கர்ஸாக தான் இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக. ஓகே, எங்களுக்கு இவங்க பல முறை போராட்டங்கள் நடத்திட்டாங்க. இதில் ஒரு பெரிய ஊழல் நடக்குது. எப்படின்னா, இவங்களெல்லாம் ஆண்டர்ப்ரனர் ஆக்கணும்னு சொல்லிட்டு வேற செல்வப்பிறந்த பினாமின்னா அவரே சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து 1500 பேர் வாங்கிட்டா வேலை செய்கிறான். நீ வந்து அவங்கள ஆண்டர்ப்ரனர் ஆக்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு தானே நீ அந்த வேலையை கொடுக்கணும், இவங்களுக்கு தானே லோன் கொடுக்கணும். இவங்களை வந்து லோன்லாம் கொடுக்கல. இவங்களை என்னென்னு பர்மனெண்ட் பண்ணாமல் டெம்பரரியாக வச்சுட்டு இந்த கவர்மெண்ட் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. எங்களை ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இதில் வந்து எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிறோம், தலித் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும், எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வேலையை பர்மனெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்வரை போய் பார்க்க போகிறாங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பை பார்த்துருவோம்மா. அறிவாலயம் பேக் சைடில் எங்களை உட்கார வச்சுருந்தாங்க. சரின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஒரு 500 பேர் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஐயா வந்ததும் எங்களுக்கு ஒரு 10 பேர் பர்மிஷன் கொடுத்தாங்க பார்க்க சொல்லி, ஐயா பார்க்க சொல்லி. சரி, நாங்கள் உள்ள ஒரு 10 பேர் போனதுக்கு வாசலில் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 50 அடி டிஸ்டன்ஸில் நிற்க வச்சு பேசினேன். எத்தனை அடி தூரத்தில் நிற்கிறதா 50 அடி தூரம். என்னமா இது? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது. பைக்ல எல்லாம் போய் கட்டிப்பிடிச்சு உட்காந்துக்கிறாரு. அப்போ இது என்ன மனநிலை? 50 அடி உன்னை தள்ளி நிறுத்தி நிக்க வச்சு தான் பேசுவேன். அவர் அது இன்டென்ட் பண்ணலனாலும் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அன் இமேஜ் டாடி. ஏன்னா இது வந்து இன்னைக்கோ நேத்தோ வந்த விஷயம் இல்லை, பல வருஷங்களா பல செஞ்சுரிஸா வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸா நீங்க இந்த இடத்துல இன்னும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கணும்ல. 50 அடிக்கு தூரமா வச்சு ஒரு மனிதர்களை நிக்க வச்சு பேசுறீங்கன்னா அது மற்ற மனிதர்கள் நீங்க அந்த மாதிரி 50 அடி தூரத்தில் நிக்க வச்சு பேசுறீங்க. அதுதான் என்னோட 2வது கேள்வியா இருந்தது. இது என்ன, இப்போ சீஃப் மினிஸ்டருக்கான ஒரு புரோட்டோகால் மாதிரியா இது? ஒரு 50 அடி தூரம், யாரு வந்தாலும் 50 அடி தூரத்துல தான் பேசணும் அப்படிங்கிறது இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் புரோட்டோகால்? எனக்கு அப்படி இல்லையேம்மா. அவர் மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் கட்டி பிடிக்கிறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, எல்லாமே நடக்குதுல்ல. அப்ப இந்த மனிதர்கள்னா உங்களுக்கு என்ன அதுல உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம்? கிட்ட வந்தா என்ன ஆகும்? கிட்ட வந்தா என்னமாகும்? அவருக்கு வந்து அவரு முடியல. ஆமா, இது ஒரு அதுவும் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வந்தவர். அவரு சோஷியல் ஜஸ்டிஸ் உருட்டு, திராவிடம் 2.0 இன்னொரு உருட்டு. அப்படி ஒரு எளிய மக்களுக்கான அரசு இது. இந்த அரசு முதல்வர் பண்ற வேலையா இது? கண்டிப்பா இல்ல. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதையும் கேட்போமா? இன்னும் ஷாக்கிங். ஆட்சிக்கு வந்த ஆட்சி எதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்தால் நீங்கள் நிரந்தரப்படுத்திடுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்குறோம். சரிங்க பண்ணலாங்க, எந்த ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றுறாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் முதலமைச்சர். இல்லைங்க ஐயா, நீங்கள் தான் பண்ணுறீங்களே, ஆட்சி வந்து பண்ணுறீங்களே. இப்போ அது எப்படி வாக்குறுதி கொடுத்தா எல்லாரும் நிறைவேற்றிடுறாங்களே அப்படின்னு யார்கிட்ட கேட்டுருக்காரு? இவங்கள்ட்ட போய் அப்போ எவ்வளோ உள்ளுக்குள்ளே என்னமா நினைக்கிறாரு?
உள்ளுக்குள்ள அதுதான் டேடி எனக்கு புரியல. மத்தவங்க பண்ணல, ஆனா நீங்களும் மத்தவங்க பண்ணல, நீங்க பண்ணுவீங்கன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாருமே வந்து டிஎம்கே வரும்போது எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுடைய வாக்குகள் எல்லாமே வந்து நிறைவேறும். அப்புறம் இப்ப எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம கனவு காண சொல்றாரு? நான் அந்த கனவையும் நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறது. இந்த கேள்வி ஒரு அரசியல்வாதியா நீங்க கேட்கறது வேற, ஒரு முதல்வரா இப்படி கேட்க முடியுமா? எளிய மக்கள் அவங்க பாதாள சாக்கடை ஆடுறவங்கலாம் யாரு? எளிய மக்கள். இது BMW கார்ல வந்தா நம்ம ஊர்ல அன்றாங்க இல்ல, அவங்கள நீங்க எப்படி பார்க்கணும்? அட்லீஸ்ட் உங்களால பண்ண முடியாட்டி கூட அரவணைச்சு அன்பா பேசணும்ல. அன்பா பேசணுமா பேசக்கூடாதம்மா? 4 வார்த்தை அன்பா பேசினா கூட காலில் போய் விழுந்தா தூக்கி அதான் சொல்றாரு. நம்ம தோழர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, போய் உடனே காலில் வந்துட்டாரு. ஐயா எல்லாமே நீங்க தான் அப்படின்ட்டு காலில் வந்து எங்களை தூக்கி வெளியே போட்டான். காலில் போய் விழுந்தோன்னா தூக்கி எங்களை தூக்கி வெளியில வீசிட்டாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் காலில் விழுறாருன்னா அவர் வந்து என்ன நினைச்சு சரண்டர்மா, ஐ சரண்டர் பிஃபோர் யூ தான், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தானே வராத. அவரை போட்டு போய் வெளில போடுறதுல என்ன ரெடி எனக்கு புரியல. அது ஒரு ரொம்ப முதல்வர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நான் உண்மையிலேயே இந்த மக்கள் 1500 பேர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நீங்க நம்ம 2 கேமராமேனையும் கேட்டு பாருங்க, யாராவது மீடியா அங்கே வந்துச்சா? யாரும் வரல. இதை பேசணுமா இல்லையா ஊடகங்கள்? அட்லீஸ்ட் இந்த 200 ரூபாய் ஊப்பி ஊடகங்கள் அட்லீஸ்ட் அதை கவர் பண்ணி இருந்திருக்கலாம். எதுக்கு இல்ல அவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் மீடியா வாட்ச். இதை சொல்லுங்க, இது முதல்வர் 50 அடி தூரத்தில் அவங்களை நிக்க வச்சு பேசுறாருன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, இதை வந்து கவர் பண்ணுங்க. இவர்களுக்கு தானே நீதி கிடைக்கணும். யாருக்கு நீதி கிடைக்கணும்? இந்த மக்களுக்கு தானே நீதி கிடைக்கணும். ஆமா, சாக்கடை அள்ளிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது இந்த வாய்கள் தான் வந்து போய் பெரியார் அம்பேத்கர்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நினைச்சா எனக்கு வந்து ஆத்திரம் மேல ஆத்திரமா வருது. அப்ப இது எவ்வளவு போலியா நடிக்கிறாங்க. நடிப்புக்காரங்க தான் இவங்க எல்லாருமே. போய் கவர் பண்ணிருக்க வேண்டியதானே? யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்து பேச மட்டும் தெரியுது வாய் முழுக்க. அவங்களுக்கே இந்த மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா டாடி, அதுதான் நான் சொல்றேன். யாரு இவங்க? என்ன இவங்களை எதுக்கு போராட்டம் நம்ம கவர் பண்ணோம்? இந்த போராட்டத்தை கவர் பண்றதுனால நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகாது. But it is my duty, it is your duty to cover this kind of people who are living on the edges. அவங்களோட பிரச்சனை தானே பிரதானப்படுத்தணும். நாளைக்கு வந்து இப்போ ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு மக்கள்னால அது பார்க்க முடியும். மற்ற சேனல்ல அவங்க பார்க்க அதை விட நமக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்க தலைவர் எங்க கட்சியில திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் பேசும்போது சொன்னார், யூ ஸ்டாண்ட் வித் த விக்டிம்ஸ். அதுதான் நம்மளுடைய பாலிசின்றாரு. ஆமாம். அப்போ இந்த விக்டிம்ஸை வந்து ஏன் இவர்களுக்கு தானே முன்னுரிமை தரணும்? அடுத்த வாட்டி யாராவது டிபேட்டில் நீ கலந்துக்கும் போது கொள்கைன்னு சொன்னாங்க, யாராவது பத்திரிகையாளர் சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா, இதை கவர் பண்ணீங்களா நீங்கள் கேட்கணும். நான் கேட்குறேம்மா. ஏன்னா அவங்களுக்கு வாய் கூசாதா நடி? எனக்கு அதுதான் நடி புரியல. அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? ரொம்ப கஷ்டம் போல இருக்கு மனசாட்சி இருக்கிறவங்க இந்த தொழில இருக்கிறது. ஆனா பெருசா ஐயோ திராவிட மாடல், எனக்கு மனசாட்சி இருக்கு, நாங்க பெரியாரோட பேத்தி, அம்பேத்கரோட பேரன், அது இதுன்னு சொல்ல தெரியற வாய்க்கு இதை போய் கவர் பண்ண தெரியாதா? இப்போ இவர்களுடைய போராட்டம் நியாயமானதா இல்லையா? மிக நியாயமானது. ஏமா ஒரு 1500 பேர்மா சென்னையில் வந்து நீ அடைச்சிக்கிச்சுன்னா அடுத்த செகண்ட் வீட்டில் வந்து உங்கள் வீடு பிளாக் ஆகிடும். வீட்டிலேருந்து உங்களுடைய ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாம் வந்து ஹாலுக்கு வந்துடும். இதை வந்து அதாவது ஒரு அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் இவங்க போய் கிளியர் பண்ணாதான் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அது ஏழை பணக்காரன் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க இவங்க. ஆமாம், இவங்களை நீங்கள் நோன்னு சொல்ல முடியாது. இவங்க உண்மையா என் வீட்டில் இது ஏழை வீடு, இங்கே இவரை அனுப்ப மாட்டேன், இது பணக்கார வீடு, நீ வராதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லார் வீட்டுக்கும் இவங்க போனால் தான் அவங்க தூய்மையாக இருக்க முடியும். தூய்மை பணியாளர்கள் கூட தெருவோட நிறுத்திப்பாங்க. இவங்க வீட்டு உள்ளே போய் தான் வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில். அப்போ இவங்க வரலன்னா இவங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு 1500 பேருக்கு சம்பளம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? 1000 கோடிகள் அடிக்க தெரியும் போது ஒரு 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா போட தெரியாது. இந்த மினரல் நம்ம பார்த்தோமே, ஆத்து மண்ணில் எவ்வளோ அடிக்கிறாங்க, சாண்ட்மேன் ஸ்டோன் குவாரியில் எவ்வளோ அடிக்கிறாங்க, பீச் மினரல்ஸில் எவ்வளோ அடிக்கிறாங்கன்ட்டு. இது கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் கூட வேணாமா? யூ ஹேவ் டு ட்ரீட் தம் வித் ஹியூமனிட்டி, நோ டிக்னிட்டி, ரைட் டு டிக்னிட்டி இருக்குல்ல.
இது வந்து நீங்களே வந்து ஒரு எதை சொல்றது ஒரு 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 தூரத்தை நீங்க கடைபிடிக்கிறது எதை காட்டுது? நான் அதை சொல்ல விரும்பல. நான் இன்னும் நினைக்கிறேன் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ மோசமா இருக்க மாட்டாரு அப்படின்னு என் மனசு வந்து, ஏன்னா வந்து அவரு என்ன இருந்தாலும் ஒரு முதல்வர் அப்படி பண்ண மாட்டாரு, அப்பான்னு தன்னைய வந்து சொல்றாரு, அதெல்லாம் பண்றாரு. ஆனா இப்படி ஒரு ஆட்டிடியூட் அவர் காமிக்கிறாருன்னா யாரா இருந்தாலுமே நம்ம மைண்ட் அதுக்கு அங்கதான் போகும்ல. அந்த அந்த அவர் மற்ற எல்லா பிரச்சனை இதை அந்த தோழர் எதுக்கு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றாரு? ஆமா, அவர் மைண்ட்ல ஹர்ட் ஆயிருக்கிறதுனால அது சொல்றாரு. ஆமா, 50 அடி தூரமா வச்சு எங்களை நிறுத்து பேசினார் சார் அப்படின் போது அது 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 அவருக்கு ரொம்ப அது அந்த அந்த மியர் ஆக்ஷனே அவர் ஹர்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். எஸ், இல்லைன்னா அவர் அதை ஹைலைட் பண்ணி சொல்லிருக்க அவசியம் இல்லைல்ல. அவர் அதை ஹர்ட் பண்ணிருக்கல. ஆர் இஃப் இட்ஸ் நார்மல் ப்ரோட்டோகால், இப்போ குவீன் எலிசபெத் எல்லாம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டா யாரா இருந்தாலும் பேசுவாங்க. அது வந்து ஒரு ப்ரோட்டோகால். அந்த மாதிரி நீங்க இந்த ப்ரோட்டோகால் வந்து சிஎம்க்கு வச்சிருக்கீங்கன்னா ஓகே. ஆனா அந்த ப்ரோட்டோகாலும் இல்ல அப்படின்னா வந்து ஆப்வியஸா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பழைய ஒரு கேவலமான சாக்கடை மென்டாலிட்டியை தான் வந்து அது வந்து காட்டுது. அதை வீழ்த்துறதுக்கு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இந்த செயல் வந்து அதை குவெஸ்சன் பண்ண வைக்குது. நான் உறுதியா நம்பல. எனிவே இன்னும் அடுத்த நியூஸும் முக்கியமானது, அதுவும் இந்த தூய்மை பணியாளர்கள் பற்றி தான். ஆமா, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காசுக்கு பதிலா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஆனா அந்த சாப்பாடு அதாவது நான் சொல்றேன், நான் இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இந்த தூய்மை பணியாளருக்கு கவர்மெண்ட் வந்து பேசிக் வேஜஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குமா, அதாவது ரொம்ப மினிமம் வேஜ்னு ஒன்று இருக்குது. மினிமம் வேஜ் கவர்மெண்ட் வந்து 700 ரூபாய் பர் டே அப்படின்னு சட்டத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்திய அரசு ஒரு பேசிக் அந்த மினிமம் வேஜ் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு அரசில் ஒரு மினிமம் வேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஒர்க்கருக்கு அந்த மினிமம் வேஜை கரெக்டாக கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கறது இல்லை. எதுக்கு அரசு பணின்னு வச்சிருக்கிறாங்க? இந்த அரசு பணியில கூட மினிமம் வேஜ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கூட ஒரு நாளைக்கு கூலி இவ்வளோதுன்னு அரசு தான் நிர்ணயம் பண்ணுது. ஆனால் அந்த அரசு நிர்ணயம் பண்ணுற காசையே அரசு கொடுக்க மாட்டேங்குது, அதை விட கம்மியாக கொடுக்குது. இப்போ இதுக்கு தான் அவங்க போராடுறாங்க. போராடும்போது என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மினிமம் வேஜ் தரமாட்டேன், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு தரேன்றாங்க. இப்போ இதெல்லாம் இந்த பிச்சைக்காரங்களா? அதானே இந்த தூய்மை பணியாளர் சென்னை போராட்டத்திலேருந்து தொடங்குனது இதெல்லாம். அவங்க கேட்குறது மினிமம் வேஜ் ஆக்ட் படி எங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கே கவர்மெண்ட் எவ்வளோ சம்பளம் ஒதுக்குச்சோ ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்க சார். எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தர வேணாம் சார். நீங்கள் தானே சார், கவர்மெண்ட் தானே சார் முடிவு பண்ணுது மினிமம் வேஜை. இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நீங்கள் கொடுங்க சார். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே எனக்கு கொடுக்கலான்னா எப்படி சார்? எனக்கு மினிமம் வேஜ் கொடுங்க சார். இதுதான் அவங்களோட கோரிக்கை. இந்த மினிமம் வேஜை அவங்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தந்துடுறோன்றாங்க. அந்த சாப்பாடுக்கு இவங்க கான்ட்ராக்ட் விடுறாங்க. எந்த சாப்பாடை? இந்த அந்தந்த சென்டரில் இப்போ சென்னை மாநகராட்சி இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சாப்பாடை கான்ட்ராக்ட் விட்டு அதில் ஒரு கமிஷன் பார்க்குறாங்க. அப்போ சாப்பாடு எவ்வளோ என்ன தரமாக இருக்குது, அதுதான் அந்த அந்த தோழர் வந்து காட்டியிருப்பார் அந்த வீடியோவில். இந்த சாப்பாடை போட்டு எங்களை வந்து கொல்ல பார்க்காங்க இந்த முக ஸ்டாலின் அவங்க. நாங்கள் சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க சார். முதல் நாள் பொங்கல் போட்டாங்க சார். இப்போ சாப்பிட்டதுலேருந்து வாயாலும் வயிற்றாலும் போயிட்டு இருந்துச்சு. 1 வாரம் லீவ் போட்டு வீட்டில் கிடந்திருக்கேன். இது அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் சார், சாப்பாடு எதுவுமே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, என் கடமைக்கு நாங்கள் கொடுக்க தான் செய்வோம், அது நீங்கள் தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அங்கே கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் வாங்கி தூர தான் தட்டுறோம். அது என்னத்தை நாங்கள் வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூர தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடை நாங்கள் கடையில வாங்கி சாப்பிட்டுருவோமா? இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க வந்து சரி எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அவங்க ஆட்சிக்கு வராங்களோ இல்லையா அது செகண்டரி. சரி, கடைசியாக அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் நம்ம நல்லா வேலை செய்வோம் கூட ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்காதா? எப்போதுமே இந்த கடைசி நேரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் கூட கடைசி நிமிஷத்தை சரி ஏதோ ஒரு 10 மார்க் அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும்னு சொல்லி படிப்பாங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் கூட இந்த கவர்மெண்ட் போட மாட்டேங்குது. இல்லம்மா, இன்னும் வரும் பாரு, ஒரு ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கணும். இன்னும் இப்போ இந்த இது ஒரு ஜியோ வந்துச்சுல, போன அரசு அதிமுக அரசுல எலெக்ஷன் நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அதற்கு ஒரு வாரமாக 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் ஹைவேஸில் கான்ட்ராக்ட் போட்டு அதை அலாட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த வருஷம் ஆட்சி வருமோ வராதான் நமக்கு தெரியாது.
இன்றைக்கே நம்ம கான்ட்ராக்ட் போட்டு காசு அடிக்கிறது ரெடி பண்ணிடுவோம்னு போட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஏடிஎம்கே வரல, டிஎம்கே வந்துச்சு. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே போட்ட மொக்கையான ரோட்டுக்கு காசு கொடுத்துச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இப்போ அப்ப அவங்களுக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ கடைசி நேரத்தில் போடுவாங்க பாரு ஆர்டரு, பல கான்ட்ராக்டர் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில் போட்டால் வரமாட்டோம், இருந்தாலும் இப்போயே செட்டில் பண்ணிட்டு கடற்கடன்னு ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் அவன் வந்து கடற்கடன்னு வேலையை செய்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ நீ போட்டாங்க ரோடு அப்படின்னா நீ கொடுத்து தானே அவனு அடுத்தது. அது மாதிரி கடைசி நேரத்தில் நிறைய கான்ட்ராக்ட் சைன் ஆகும். அதை பார்த்தாலே இவங்களுக்கு தெரியும். எப்படிமா மறுபடியும் வர முடியுங்க? இந்த மக்களுடைய வைத்தறிச்சல் சும்மா விடுமா? கண்டிப்பா விடாது. சும்மா விடுமா? விடாது. அதுவும் எளிய மக்களுடைய வைத்தறிச்சல், எளிய மக்களின் கண்ணீருக்கு வந்து ரொம்ப பவரானது இது. எளிய மக்கள் கண்ணீரும் குரலற்றவர்களின் கண்ணீரும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை சரிச்சிருக்குது. நேற்று தான் நம்ம பேசினோம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி வந்து பெசன்டரி ரெவல்யூஷன், எப்படி ப்ராலெட்டேரியட் உழைக்கும் மக்கள் வந்து ரஷ்யாவில் பெரிய ஜார் மன்னர்களே தூக்கி அடிச்சாங்க அப்படின்றது. ஆமா, அதே மாதிரி பிரெஞ்சு மன்னர்களும் குயின்ஸையும் வந்து தூக்கி அடித்த ஒரு இதுதானே அது. ஆமா, அந்த பாவம்ங்கிறது சும்மாவும் விடாது. அந்த கண்ணீர் வந்து கண்டிப்பா யூ ஹேவ் டு பி ஆன்சரபிள் ஃபார் இட், டு தேர் ட்ரீஸ் மீன் டியர்ஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் அட்லீஸ்ட் அவங்க வேலையை நல்லா பண்ணா 10 நாள் அவங்க கடைசியாக சுருட்டுறது எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ஆர்டரில் பாருமா, மல்டி க்ரோஸ் வந்து டிரான்சாக்ட் ஆயிருமா? அவன் பல லட்சம் கோடிக்கு அடிச்சிருப்பான், சும்மா ஒரு 5 கோடியை 10 கோடியை கொடுத்துட்டு தப்பிச்சிருவான். அது மாதிரி இந்த அரசு எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போதோ அவ்வளவு சீக்கிரம் தமிழகத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது. உங்க கட்சி அதை பண்ணணும் அப்படிங்கறத என் மனமார்ந்த என்ன சொல்றது, மை விஷஸ் தட் somehow you know ஒரு நல்ல கட்சி வரணும். அது தாவேக்காவா தான் எனக்கு வந்து என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தொடர்ந்து பேசலாம் டாடி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி லீசா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.